இந்த நிமிஷம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எடுத்துக்கங்க. இன்னையில இருந்து வாரத்துல ஒரு தடவையாவது நம்ம எல்லாருக்கும் நம்மளோட அம்மா அப்பா, முதல் அம்மா அப்பா யாருன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லார் வீட்லயும் இருக்குங்க. என்ன மொமெண்ட்னா, ஒரு அப்பா அம்மா ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வரும்போது என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இன்னைக்கே வேணும், இன்னைக்கே கொடுத்துரு, இன்னைக்கே செஞ்சிரு. நம்ம எல்லாருக்கும் நம்மளோட அம்மா அப்பா, முதல் அம்மா அப்பா யாருன்னு நம்ம உடம்புங்க. இந்த உடம்ப எவன் ஒருத்தன் பத்திரமா பாத்துக்கிறானோ, இந்த பேரண்ட், இந்த உடம்புன்ற பேரண்ட் உன்னை பத்திரமா பாத்துக்கும். எத்தனையோ பேர் உங்க பிபி கூட பாத்துக்க மாட்டீங்க, குடும்பத்துக்காக ஓடுவீங்க. நாளைக்கு விழுந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. சில நோய்களுக்கு ட்ரீட்மெண்டே இல்ல. நான் என் பிள்ளைக்காக ஓடினேன், என் பொண்ணுக்காக ஓடினேன், அடுப்புல கொதிக்க கொதிக்க வச்சு கையில ஊத்திக்கிறீங்க. சில பேர் சாப்பிடுறதுல டைமுக்கு, இன்னும் சில பேரண்ட்டுக்கு வயிறு வலி இருக்கும், ஒரு டைம் தாண்டிச்சுன்னா ஒரு வலி வந்துடும், சொல்ல மாட்டேங்க. ஏதோ உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும், வெளியே சொல்ல மாட்டேங்க, ஏன்னா பிஸி. யாருங்க ஜெயிக்க வைக்கணும்? யாருங்க ஜெயிக்க வைக்க போறீங்க? உங்க பசங்களையா? சரி, உங்க பசங்க நாளைக்கு ஜெயிப்பாங்கல்ல, ஜெயிக்கும் போது நீங்க நல்லா இருந்தா தானே அவன் ஹாப்பியா இருப்பான், இல்ல அந்த அம்மா ஹாப்பியா இருக்கும். அந்த பொண்ணு, எனக்காக எங்க அம்மா அப்பா ஓடி இவ்வளவு ஓடி ஓடி உழைச்சாங்களே, நான் நல்லா இருக்கும் போது எங்க அம்மா அப்பாக்கு என்னால எதுவும் செய்ய முடியல, அந்த நிலைமையில உங்க குழந்தைய தள்ளிடாதீங்க. எல்லா பசங்களுக்குமே நீங்க தாங்க உயிர். சொல்ல தெரியாது சில பேருக்கு. சில பேர் என்கிட்ட ஃபீல் பண்ணுவாங்க, சக்தி, why my son is not hugging me? சக்தி, I'm expressing my love. என் பையன் வந்து ஃப்ரெண்ட் தான், அதெல்லாம் சும்மாங்க. நிறைய பசங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லார் வீட்லயும் இருக்குங்க. என்ன மொமெண்ட்னா, அந்த பெட் டைமுக்கும் ஸ்லீப் டைமுக்கும் ஒரு கேப் இருக்கு இல்லைங்க, அதுதாங்க ஒரு புண்ணிய ஸ்தலத்துல நிக்கிற டைமுங்க. ஒரு கோயில்ல கர்ப்பகிரகம் முன்னாடி நிக்கிறதும், இல்ல துவா பண்றதுக்கு நம்ம மாஸ்க்ல நிக்கிறதும், இல்ல சர்ச்ல ஜீசஸ் முன்னாடியோ இல்ல மேரி அம்மா முன்னாடியோ நிக்கிற டைம் என்ன கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் டைம் கேட்டீங்கன்னா, த டைம் ஆன் த பெட், குழந்தைங்களோட பெட்ல படுத்துட்டீங்க, அதுல இருந்து தூங்குற டைம். இட்ஸ் a beautiful டைம். அந்த டைம்ல தயவு செய்து குழந்தையோட போய் படுத்துருங்க. சில பேர் டவுட் தெரியுது எனக்கு, 3rd 4th 5th ஓகே, 10th பையனோட நான் என்ன பண்றது, 9th ஏங்க, ஏன் இது எப்போ வந்துச்சு? வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் கிழவனாலும் நம்ம குழந்தை தான், கிழவியானாலும் அது குழந்தை தான். அதுதான் இந்தியா. இந்தியால வந்து நீ வயசாயிடுச்சு, கதவை சாத்திக்கோ, உனக்கு பிரைவசி கொடுத்துக்கோ, இது வெஸ்டர்ன் கல்ச்சர், வேணவே வேணாம். ஒவ்வொரு அப்பா அம்மா ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வரும்போது என்ன தெரியுமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஸ்மைல். அடுத்தது திங்க். பாஸ்ட்ல இதை விட ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. திங்க். அதையே நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம், இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதா? அப்ளை. ரிசல்ட் ஒன்று வரும், நம்ம நினைச்சதெல்லாம் எல்லா டைமும் நடந்துராது. திருப்பி ரிசல்ட் வந்து பரவாயில்ல, ஸ்ட்ராட்டஜியை மாத்து. இது ஒர்க் ஆகலன்னா இன்னொன்னுடா, இது சரியா வரலன்னா இன்னொருடா, இந்த வாட்டி மார்க் வாங்கலாம் என்னடா, அடுத்த தடவைடா, அடுத்த தடவை அடுத்த தடவை சொல்லிதான் அந்த காலத்துல பாட்டியும் தாத்தாவும் நம்ம அம்மா அப்பா வளர்த்தாங்க. இன்னைக்கே வேணும், இன்னைக்கே கொடுத்துரு, இன்னைக்கே செஞ்சிரு. நடக்காது, அங்க வளர்ச்சி இல்ல. சின்னதா வேர் போட்டு குட்டியா வளரணும், தோட்டத்துல வைக்கிற ஒரு சின்ன செடியா இருக்கணும்னா இப்ப எதிர்பாருங்க. ஆனா ஆழமான பேரண்ட்ஸா மாறணும்னா காத்துரு. உன் குழந்தை சோகமா இருக்கும் போது நீ சந்தோஷமா இரு, உன் குழந்தை கோவப்படும் போது நீ அன்பாரு, பொறுமையாரு. உன் குழந்தை அழுகும் போது அந்த அழுகையை நீ கண்டுக்காத. நீங்க அழுகிற குழந்தை, செல்லம் என்னடா ஆச்சு, உன்னை பிடி மிஸ் திட்டாங்களா, செல்லம் உனக்கு கிரவுண்ட்ல யாராவது அடிச்சிட்டாங்களா, செல்லம் உனக்கு முட்டில அடி பிடிச்சா, என்னாச்சு? யாரும் வாழ்க்கையில் நம்ம விழவே இல்லையா? யாரும் தோத்ததே இல்லையா? இந்த நிமிஷம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எடுத்துக்கங்க. இன்னையில இருந்து வாரத்துல ஒரு தடவையாவது உங்க குழந்தை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அழுது இருக்கணும். அந்த விஷயத்தை நீங்க சரி பண்ணிருக்க கூடாது. உங்க குழந்தைய யோசிச்சு உங்க குழந்தை சரி பண்ற என்விரான்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். எப்படி சக்தியும் குழந்தை அழ வச்சு பாக்குறது? நாம இருக்கும் போது குழந்தை அழுதுருச்சு அப்படின்னா எப்படி அழுகையில இருந்து வெளியே வர அந்த டெக்னிக்கை நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துடலாம். நம்ம போனதுக்கு பிறகு அழுகுச்சுன்னா, நான் இப்பயும் சொல்றேன்,
உங்களோட எல்லா சொத்தையும் எழுதி வச்சுக்கூடோ, என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்கன்னு யாருக்கிட்டயா சொன்னா உங்களை மாதிரி பாத்துப்பாங்களா? உங்களோட இடத்தை யாராவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. So teach the art of handling tears. எப்படி அழுதா எப்படி வெளியே வரதுன்னு சொல்லி கொடுங்க, தோத்தா எப்படி எழுந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. If you will not teach your child what is pain, if you will not teach your child how to gain with hard work, integrity, honesty and purity, இது இல்லனா, without all these things, if you are not going to teach any of these things, your child is going to hit disaster. இந்த டிசாஸ்டர்ல இருந்து உங்க குழந்தையை காப்பாத்தணும்னா இந்த புக் மட்டும் ஒரு செக்டாரா இருந்துறது வாழ்க்கையில. ஸ்கூல் அதை பாத்துக்குது. ஸ்கூல் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எஜுகேஷன், லெட் them take care. as a parent வாழ்க்கை எப்படி வாழணும், ரூட்ஸ் எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும், வேர் எப்படி ஆணி வேரா மாத்தணும், பியர் குரூப் எப்படி ஹேண்டில் பண்ணணும். நான் இப்பயே சொல்றேன், பணத்தை வச்சு பணத்தை மட்டும் சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. நல்ல மனிதர்களை சம்பாதிச்சா மட்டும்தான் நிலையான வாழ்க்கையை சம்பாதிக்க முடியும். உங்க குழந்தைங்களுக்கு நல்ல மனிதர்களை சம்பாதிக்க சொல்லிக் கொடுங்க.